மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரி வாரி. பொருளாதாரத்தில் நிலைந்து போயிருக்கக்கூடிய பசங்க, பப்புகளாம் போயிட்டு ஆடக்கூடிய பசங்க, அப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு தேவைக்காக இருக்கக்கூடியவங்க எல்மென் ஷோவே இழுக்கிறாரு எல்லாரும். ஆமாம், பொதுமக்களுடைய வாகனங்கள் சேதமாகி அரசாங்கத்துடைய சொத்துக்கள் சேதமாகி தொடர்ந்து நடந்து இராணுவமும் போலீஸும் இறங்கி கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு 15 நாள் ஆயிருக்கு. போதை வியாபாரிகள் அதை உட்கொள்கிறவங்க அந்த டீம் அவ்வளோ பெரிய டீம் இருக்குது. எல்மென்ஸ் அவர் வந்துட்டு 2015 ஒரு முறை மாட்டி அவர் வந்து அமெரிக்கா இராணுவம் சுற்றி வளைச்சி அவரை கொண்டு போயிட்டு நரம்பெல்லாம் அறுத்து ஒரு வழி கொடூரமாக்கி இனி நடைப்பேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்து நாடு கடத்துறாங்க. செயல்பட முடியாதுன்ற அளவுக்கு ட்ரீட்மெண்ட். ஒரே வாரத்தில் வந்து 15 கொலைகள் ஹெல்மெட் ஷோ பண்ணுறாரு. ஆமாம், ட்ரக்ஸை வந்து சாதாரணமாக கொண்டு போனதெல்லாம் இல்லாமல் ஷிப்பில் கொண்டு போகிறது, ஃப்ளைட்டில் கொண்டு போகிறது, அந்தளவுக்கு ரொம்ப டெவலப்பு. மெக்சிகோ இராணுவமே வந்து ரவுண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் உள்ள எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் பண்ண ஃபாரஸ்ட் உள்ளே இராணுவம், அதாவது சும்மாவே பாம்புன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமு ஃபாரஸ்ட் உள்ள நடிடுது. ஹெலிகாப்டர் ரவுண்ட் பண்ணிடுது. தப்பிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை. அப்போது திடீர்னு ஃபயர் நடக்குது. யாருன்னா எல்மென்ஸோடைய ஆட்கள் இராணுவத்துக்கு இணையாக வெளிப்பக்கத்தில் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. அதில் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்துறாங்க. இந்த மெக்சிகோ நாட்டுடைய போலீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்து மெக்சிகோவில் போலீஸாக இருந்து, அதுவும் குறிப்பிட்ட எந்த மாதிரி போலீஸ் இருமோ அவ்வளோ பெரிய போலீஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் சைட்லேயும் இராணுவ சைட்லேயும் ஆட்களை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்ச பிறகு புடிடாகணும். சிஜேஎன்ஜினா என்ன? அது வந்து இவங்களுடைய அந்த கம்யூனிட்டி போதை கூட்டமைப்பு வழியாக ஒரு தலைவர் வருவாங்கல்ல, அதில் இப்போ கடைசியாக இருந்த தலைவர் தான் எல்மென் ஷோ. எப்போவுமே சிக்காத எல்மென் ஷோ இந்த முறை எப்படி சிக்கி பிடிபடுறாரு? இல்லை அந்த நாடுக்கு இவர் ஃபைனான்ஸ்லாம் பண்ணி பட்டுவாடை பண்ணுற கதைலாம் எதுவும் இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிங்கம் படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். சிங்கம் 2ல் டேனின்னு சொல்லிட்டு உலகத்திலே இருக்கிற அதிக போதை கடத்தல் மன்னனா அவர் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரியல் மன்னன் ஒருத்தர் மெக்சிகோ இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார், எல் மென்சோ என்கிற நபர். ஸோ இவரோட உயிருக்கு அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா 136 கோடி ரூபாய் விதிச்சிருக்கு இந்திய மதிப்படி. ஸோ அமெரிக்க டாலர் அப்படின்னா $15 மில்லியன் விதிச்சிருக்காங்க. ஸோ யார் இந்த போதை கடத்தல் மன்னன் டான் எல் மென்சோ? இல்லை, அங்கே வந்து எல் மென்சோ போயிட்டனால அது முடிஞ்சிச்சுன்ற முடிவு வர முடியாது. அடுத்து இன்னொரு எல் மென்சோ அங்கே ரெடி. அவங்க வந்து கேர்டல்னு சொல்லிட்டு, அதாவது இப்போது உலக அளவில் வந்துட்டு உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான அமைப்புகள்லாம் ஒரு அமைப்புக்கான பேர் தான் அந்த கேர்டல் சொல்லிட்டு. அந்த கேர்டலுடைய இது வந்து தலைமை பீடம் வந்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது அதை தலைமையேற்று நடத்துகிறவன் பலகீனமாகும்போது அடுத்தால் வந்துடுவோம். இந்த இறந்து போன எல் மென்சோ வந்து உங்களுக்கு 29 வயசு 30 வயசு போல் லீடராக வந்தார். இப்போ 59 வயசு, 20-25 வருஷம். இதுக்கப்புறம் அடுத்த லீடர் அங்கே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கே சவால். ஏன்னா அமெரிக்காவோட ஒப்பிடும்போது உங்களுக்கு மெக்சிகோலாம் வந்து ரொம்ப கடுகளவு ஒரு நாடு தான். அந்த மெக்சிகோ ஏற்கனவே வந்து அமெரிக்கா உலக அளவில் பொருளாதார தடை பல்வேறு காரணங்களுக்காக சிலரை அடிமைப்படுத்தணும், சிலரை வந்து மிரட்டி பார்க்கணும், ஏதோ ஒரு காரணத்தால் பொருளாதார தடை போட்டுகிட்டே இருக்கிற ஒரு பெரிய நாடு. மெக்சிகோலாம் தாங்கவும் முடியாது. அந்த மெக்சிகோ மேலே வந்துட்டு பொருளாதார தடை விதிப்போம், வேறு மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணுவோன்றலாம் ரொம்ப அழுத்தம். மெக்சிகோட பிரசிடெண்ட் வந்து பலமுறை வந்து அப்படி இல்லை, அந்த டீமே நாங்கள் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் வந்துட்டு இந்த நாட்டிலேருந்து போகக்கூடிய போதைப் பொருள் ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அடிப்படையிலே மெக்சிகோ கீழே தான் வந்து கொலம்பியா இந்த மாதிரி மிகப்பெரிய அந்த இன்னும் 2-3 நாடுகள் இந்த சினிமாக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிக்கடி போதைப் பொருளுக்கு இருக்கக்கூடிய நாடுகள், அது எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே சப்ளை வந்து இங்கேருந்து தான். அதனால் வந்து இவரோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு கிடையாது. இதுவே வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரலாறு இது. குறைந்தபட்சம் உலகத்தின் பார்வைக்கு வந்து போதையில் அந்த நாடு
இருக்கிறது 50 ஆண்டு வரலாறு. பொன் விழா கடந்துச்சு. இன்னமும் வந்து உங்களுக்கு அங்கே ஆட்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிந்து போயிருக்கக்கூடிய பசங்க, அப்புறம் அந்த பப்புக்கெலாம் போய்ட்டு ஆடக்கூடிய பசங்க, அப்புறம் ஒரு மிடில் கிளாஸு வீட்டு தேவைக்காக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க முதல்ல பையராக இல்லாமல் உள்ள வரோம் முதல்ல எல்மென் ஷோவே இழுக்கிறாரு எல்லாரும். ஆமாம், உள்ள வரோம் முதல்ல வந்து அதை உபயோகம் பண்ண தான் உள்ளே வருவான். உள்ளே வரும்போது உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு உபயோகம் பண்ணிட்டா நாளைக்கு என்னடா பண்ணுவேன், நீ இந்த பொருளை கொண்டு போய்ட்டு 2 இடத்துல கொடுத்துட்டு வா, உனக்கு ஒரு 3 நாளைக்கு பொருள் தரேன். இப்படி வந்து அவங்கள வந்து ஒரு வியாபாரி ஆக்கி அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு நெட்வொர்க் ஆக்கி அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆன பிறகு அவங்கக்கிட்ட கன்று கொடுத்து, அதாவது கன்று கொடுக்குற லெவலில் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஏரியாவுக்கு வந்து அரசியலில் சொல்ல போனால் வட்ட சிலர் பகுதி சிலர்னு வச்சுங்களேன், உறுப்பினராக இருக்கணுக்கு வட்ட சிலர் பகுதி சிலர் போஸ்டிங் வர மாதிரி, அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவலில் வந்துடுவாங்க ஒரு 10 பேர். அந்த 10 பேர்லாம் நீங்கள் இந்த பேசணும் பாருங்கள் எல்மென் ஷோ அவருடைய கீழே தான் வருவாங்க. அந்த 10 பேருக்கு கீழே வந்து ஒரு 500லேருந்து 1000 பேர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாரமாக வந்து மெக்சிகோ நாடே வந்து ஒரு பகுதி தீக்கிரையாகி பொதுமக்களுடைய வாகனங்கள் சேதமாகி அரசாங்கத்துடைய சொத்துக்கள் சேதமாகி தொடர்ந்து நடந்து இராணுவமும் போலீஸும் இறங்கி கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு 15 நாள் ஆயிருக்கு. ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற இதில் சொல்ல வரேன். முழுமையாக முடியல அது. அப்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அந்த போதையுடைய ஆட்கள், போதை வியாபாரிகள், அதை உட்கொள்கிறவங்க, அந்த டீம் அவ்வளோ பெரிய டீம் இருக்குது. ஸோ எல்மென் ஷோ இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கே கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு பயனாளிகளை. அது நாடு முழுக்க அது இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அமெரிக்காவில் உங்களுக்கு நீங்கள் சொன்னபடி 136 கோடி அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா எதனால் இது போல் ஒரு முடிவுக்கு வரணும் சார்? அந்த நாடு உங்களுக்கு வந்து போதை நாடாகிடுது இல்லை. மெக்சிகோவா இல்லை மெக்சிகோ மூலமா அமெரிக்காவுக்கு பாருங்க? அமெரிக்கா மெக்சிகோலேருந்து தான் போகுது. அது என்ன மாதிரியான போதைப் பொருள் சார்? இல்லை உங்களுக்கு ப்ரௌன் சுகரு, ஹெராயின், மெத்தமெட்டின் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபென்டானில்னு ஒன்று, அது வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. எல்லா போதையும் தான் போதை, அது சில பேருக்கு வந்து வேறு சில விஷயம்லாம் ரீச் ஆகிடும் இல்லையா. அமெரிக்கர்கள் அதிகமாக உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு போதைப் பொருளாக அது வந்து இங்கே தான் அதோடைய தாயகமே மெக்சிகோ தான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், அதிகமாக உலகத்தில் பாம்புகள் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து முதல் 5 இடத்துல மெக்சிகோ வரும். அந்த அளவுக்கு பாம்புகள் இருக்குதுன்னா பல ரகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான பாம்புகள், விஷப்பாம்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுக்கேற்ற மாதிரி பாலைவனம் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 2 மடங்கு அதிகமாக வந்து இவங்க இந்த போதை விஷயத்தில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி இந்த தப்பிக்கணுமோ அதுக்கான வழிமுறைகள் அவ்வளோவும் தெரியும். அதுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைப்பு வந்து அந்த காடுகள் தான். காட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ பாய்சனும் இவங்களுக்கு, அதாவது விஷப்பாம்புகள் அவ்வளோவும் ரொம்ப அத்துப்படி இவங்களுக்கு. நல்லா அது சம்மந்தமாக ஒரு ஞானம் உண்டு அவங்களுக்கு. அதனால் எல்லாமே காட்டுக்குள்ளே போடுவாங்க. அதிகபட்சம் போலீஸ், லோக்கல் போலீஸ் உள்ளே வராது, தெரிய வந்தால் என்ன நிலமன்னு. இராணுவ ஹெலிகாப்டர்லேருந்தே மேலே வந்துட்டு ஃபயர் பண்ணோம், குண்டு போடும், குறிப்பிட்ட ஏரியா ஃபாரஸ்ட் அழியும், இவங்க பதுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் வரும். இதே தான் அவங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பாக இருந்தது. லாஸ்ட் டைம் இவர் வந்துட்டு உங்களுக்கு 2015 வந்து இப்போ சுட்டு கொண்டு பிடிச்சிருக்காங்க, இறந்துட்டார் எல்மென் ஷோ. அவர் வந்துட்டு 2015 ஒரு முறை மாட்டி அவர் வந்து அமெரிக்கா இராணுவம் சுற்றி வளைச்சி அவரை கொண்டு போயிட்டு அவரை முறைப்படி கைது, சிறை எல்லாம் முடித்து அப்புறம் நாடு கடத்துகிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது மெக்சிகோவுக்கு ஒரு நாடு கடத்துகிறாங்க. அது வந்து அமெரிக்காவோட ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை அந்த நாட்டில் கண்டு மெக்சிகன் நாட்டுக்கு தான் கொண்டு போகணுன்ற ஒரு விதி இருக்கா? இல்லை, அது எந்த மாதிரி அடிப்படைன்னு தெரியல. ஏன்னா அது வந்து அவங்க வந்துட்டு கொண்டு வந்து வச்சு அவருடைய அந்த டீம் எல்லாமே மொத்த பேருக்கும் வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி விட்டுட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஆனால் அமெரிக்கா கண்ணிலே விரல விட்டாப்புல. அதாவது இனிமேல் வந்து யார் மாட்டினாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அந்த லோக்கலில் பண்ணுறது தான், நரம்பெல்லாம் எடுத்து ஒரு வழி கொடூரமாக்கி இனி நடைப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்து நாடு கடத்துகிறாங்க. செயல்பட முடியாதுன்ற அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்மென் ஷோக்கு. ஆமாம், பண்ணி எல்லாம் அனுப்பிட்டாங்க 2015. அதுக்கப்புறம் வந்து பண்ணது தான் பெரிய பெரிய சம்பவங்கள். ஒரு மேயரை சுட்டு கொண்டது, ஒரே வாரத்தில் வந்து 15 கொலைகள் எல்மென் ஷோ பண்ணுறாரு. ஆமாம், எல்மென் ஷோ டீம் லீடர் அவர் தானே, 15 கொலைகள் ஒரே வாரத்தில். அதுக்கப்புறம் ட்ரக்ஸை வந்து சாதாரணமாக கொண்டு போனதெல்லாம் இல்லாமல் ஷிப்பில் கொண்டு போகிறது, ஃப்ளைட்டில் கொண்டு போகிறது, அந்தளவுக்கு ரொம்ப டெவலப்பு. கபாலின்னு ஒரு படம் வந்து ரஜினி படம் அப்போ அரஞ்சித்தது. அந்த படத்திலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான் கூடலாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, ஒரு பெரிய டீமாக உட்காந்து பேசுவாங்க.
அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் உலக அளவில் டானில் வர வச்சு ஒரு பெரிய மாநாடு எல்லாமே மெக்சிகோவில் நடக்குது. அப்பப்போ வந்து அமெரிக்கா வந்து உங்களுக்கு மெக்சிகோடைய அதிபரை கூப்பிட்டு பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறது, எங்களுடைய சாட்டிலைட்டில் வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும், இல்லை நாங்கள் உள்ள நுழைஞ்சால் நல்லா இருக்காது, முடியும் அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணுவாங்க. பண்ணால் அந்த சின்ன சின்ன ஆட்கள் மட்டும் ஒரு 4-5 பேர் மாட்டுவாங்க. டான் கிட்டலாம் நெருங்க முடியாது. இன்னும் கேட்டால் அந்த எலிமெண்ட்ஸோடைய 10வது ஆள் இருக்கான்ல, அவங்ககிட்ட கூட போலீஸ் தான் ராணுவம் போனதில்லை. அது என்ன காரணம் சார்? பெரிய அளவில் டீம், அதாவது பெரிய அளவுலாம் ஒரு நாட்டே எதிர்க்கிற அளவுக்கு இராணுவத்தையே எதிர்க்கிற அளவுக்கு ஆள் பலம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி இடம், பாதுகாப்பான இடம். இராணுவம் உள்ளே வந்தாலும் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க, போலீஸ் உள்ளே வந்தாலும் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஹெலிகாப்டரில் வந்து தான் நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்த பார்த்து எதனா பண்ணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பாம்புகள் அதிகம், பாதுகாப்பாக போய் பதுங்கிறதுக்கு நிறைய மலை குகைகள் இல்லை பாறைகள் எல்லாமே அதிகம். வெளியே வரும்போது இவங்க ஆட்டம் காட்டுறது, உள்ளே போனதும் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிடுறது. இதே தான். அமெரிக்கா நாடு கடத்தும் போது எப்படி அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகிறார் சார்? மெக்சிகோவில் உள்ள வந்து எப்படி அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு? இல்லை, அமெரிக்கா நாடு கடத்தும் போதில் அமெரிக்கா வந்து மெக்சிகோவில் கொண்டு வந்து ஒப்படைக்குது. நாடு கடத்தி மெக்சிகோ எல்லையில் விட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஏன்னா பொழைச்சுன்னு சொல்லிட்டு நடக்க முடியாத ஒரு நடைப்பணமாக தான் விட்டு போகிறாங்க. தலைவர் வர்றதை வந்து காத்துட்ருக்காங்கல்ல, அவருடைய டீம் வந்து தலைவரை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு மறுபடியும் எந்த இடத்துலையோ அந்த இடத்துல உட்கார வச்சு மறுபடியும் தலைவனை டானா உருவாக்கி மறுபடியும் பண்ணுறோம். அதாவது நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு வந்து அந்த உபயோகம் பண்ணிக்கக்கூடிய ஆட்கள், இந்த போதை உபயோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அமெரிக்காவில் அதிகம். இங்கே வந்து அதுக்கான பொருட்கள் அதிகம் எங்கே மெக்சிகோவில். அதனால் ரொம்ப இந்த செயின் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு முறை வந்து மெக்சிகோ இராணுவமே வந்து அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ரவுண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஃபாரஸ்ட் உள்ள எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் பண்ணால் ஃபாரஸ்ட் உள்ளே இராணுவம், அதாவது சும்மாவே பாம்புன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமு ஃபாரஸ்ட்டில் நடிடுது, ஹெலிகாப்டர் ரவுண்ட் பண்ணிடுது, தப்பிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை. அப்போது திடீர்னு ஃபயர் நடக்குது. யாருன்னா எலிமெண்ட்ஸோடைய ஆட்கள் இராணுவத்துக்கு இணையாக வெளிப்பக்கத்தில் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. அதில் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திடுறாங்க. கிட்டத்தட்ட இராணுவ வீரர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இன்ஜூர்டு. அப்போது ஒரு முறை தப்பிச்சாச்சு. அந்த மாதிரி பல முறை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம், நாடு கடத்தி வந்த பிறகு இங்கே வந்து தன்னுடைய உருவத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அடையாளத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு உடம்பெல்லாம் ரெடி பண்ண பிறகு இந்த மெக்சிகோ நாட்டுடைய போலீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்து மெக்சிகோவில் போலீஸாக இருந்து, அதுவும் குறிப்பிட்ட எந்த மாதிரி போலீஸ் இருமோ உளவு பிரிவு போலீஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் சைட்லேயும் இராணுவ சைட்லேயும் ஆட்களை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்ச பிறகு அங்கே ரெடி பண்ணி பிடிடாகணும் போது அங்கேருந்து எஸ்கேப். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் 1 by 1 அவருடைய லைஃப்பில். CJNGனா என்ன சார்? இந்த மெக்சிகோ ஏரியாவில். மெக்சிகோவில் ஆமாம், அது வந்து இவங்களுடைய அந்த கம்யூனிட்டி போதை கூட்டமைப்பு, அதோடைய லீடர் தான் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிறுவனர். வழியாக ஒரு தலைவர் வருவாங்கள்ல, அதில் இப்போ கடைசியாக இருந்த தலைவர் தான் எல்மென்சோ. அது வந்து உலகளாவிய சந்தனி. இது வந்து அந்த நாடே அங்கீகரிக்கிறதா? ஏன்னா நாடோட சம்மந்தம் இல்லாமல் எப்படி ஒரு கூட்டமைப்புலாம் கிரியேட் பண்ண முடியாது, ஒரு குரூப் ஆஃப் கிரியேட் பண்ண. படத்தில் ஒரு சினிமா படத்தில் ரஜினி டானா போயிட்டு உட்காருவார், உலக அளவில் இருக்கக்கூடிய போதை மன்னர்லாம் சேருவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எல்லாமே இல்லீகலாக தான், எல்லாமே இல்லீகல் தான். இங்கே நடக்கிற எந்த விஷயமும் லீகல் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அமெரிக்கா வந்து தொடர்ந்து வார்ன் பண்ணிட்டு இருந்ததுன்னா மெக்சிகோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. ஏன்னா நாடு கடத்தி அனுப்பின ஒருத்தன் அதே நாட்டில் போய்ட்டு போலீஸாக சேர்ந்து, அதுவும் உளவு பிரிவிலிருந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து அங்கேருந்து தப்பிச்சு மெக்சிகோ தெரிஞ்ச பிறகு தப்பிச்சு மறுபடியும் வந்து அவன் இருந்த இடத்துலையே வந்து மறுபடியும் அவனுடைய எல்லையை விரிவுபடுத்துகிறான்னா, அப்போ வந்து இது மெக்சிகோ தெரிஞ்சே பண்ணுது அப்படின்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு. அதனால தான் உங்களுக்கு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்குது, சர்வதேசம் குற்றவாளியாக அறிவிக்குது. அறிவித்து தலைக்கு இவ்வளோ விலன்னு விற்கிது. நம்ம நாட்டு மதிப்பில் 136 கோடி டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு அந்த அமெரிக்காவுடைய மொத்தமும் அந்த ஜென்ரேஷன் மொத்தமும் போதையில் வந்து சீரழிது. அதை தடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அது பண்ணுறது. இவர் வந்து ஒரு 50,000 கோடிக்கு அதிபதி அப்படிலாம் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையான தகவலாக சார்?
இல்லை 50,000 கோடி வந்து நீங்கள் அது சொல்கிறதுல ஒரு பாதி உண்மை. என்னென்னா அசையும் சொத்தை தான் 50,000 கோடின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சொந்தமான விமானம், கப்பல், அப்புறம் அவருடைய கார்கள், உலகளவில் முதல் ரகமான கார்கள், அதெல்லாம் தான் அந்த 50,000 கோடின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து அந்த நிலப்புலன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் மற்ற விஷயம்லாம் வந்து சேர்த்தா அது ஒரு 1,00,000 கோடி மேலே இது பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சிக்காத எல்மென்ஸோ இந்த முறை எப்படி சிக்கி பிடிபடுறாரு? இப்போ காதலி, அவருக்கு வந்து உலகம் முழுக்க காதலி உண்டுன்னு ஒரு தகவல் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய காதலி வந்து நிரந்தர காதலி, சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய காதலி. இவர் அடிக்கடி பல நாடுகளுக்கு போவார் வருவார். என்ன பெரிய ஆச்சரியம்னா வியப்பாக இருக்கிற விஷயம்னா, இவருக்கு எப்படி சர்வதேச தேடப்படும் குற்றவாளி அறிவித்து எல்லா நாட்டுக்கும் போனார் வந்தார், அந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி இருக்குது. பல நாடுகள் இவருக்கு போயிருக்கிறதா தான் தகவல் இருக்குது. எப்படி போனார், இல்லை நெட்வொர்க் அங்கே வச்சுக்கிட்டே இருந்தாரா, ஷிப்பில் போனாரா, எப்படி போனாலும் உங்களுக்கு அது எப்படி போதாலும் உங்களுக்கு இமிக்ரேஷனில் மாட்டோம். எப்படி அவர் செயல்பட்டாரோ தெரியல. அவருடைய காதலி வந்து இவர் வந்திருக்காரு, இங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போகக்கூடியது. அதை போலீஸ் பார்த்துட்டே இருக்காங்க. வாட்சில் இருந்துட்டு கரெக்டாக வரும்பொழுது இந்த அம்மா இல்லை காதலி தான் குழு கொடுத்தாங்களா, இல்லை காதலியே ராணுவம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு? காதலியை வந்து ராணுவம் ஃபாலோ பண்ணுது. காதலி தெரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம், குழு கொடுல ஃபாலோ பண்ணுது. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் தலைவர் கூட தான் இருந்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஏரியா முழுக்க ரவுண்ட் பண்ணுறாங்க. ரவுண்ட் பண்ண பிறகு ஃபயர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு திருப்பி போர் மாதிரி நடக்குதுங்க. 2 பேரும் ஒரு தீவிரவாத கும்பலோட இல்லது, அது போதை விற்பனை கும்பல். அந்த கும்பலுக்கும் போலீஸுக்கும் இராணுவத்துக்கும், இந்த பக்கம் போலீஸ் இராணுவம், அந்த பக்கம் அந்த போதைப் பொருள் கும்பல் ஃபயரிங் நடக்குது. அதில் போலீஸ் தரப்பு இராணுவம் தரப்புலாம் ரொம்ப பேர் காயம். கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து இவரும் ஹெவி இன்ஜூர்டு. அதுக்கப்புறம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எல்லா நாட்டும் போலீஸும் ஒரே மாதிரி தானே சொல்லும். அதாவது தீவிர அதிக அளவில் ரத்தம் போட்டனால அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணோம், அவர் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபயர் பண்ணக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் காப்பாற்ற முடியாது. இந்த துப்பாக்கி சூடு மூலமா எல்மென்ஸோ சாம்ராஜ்யமே க்ளோஸ் ஆகிடுச்சா? இல்லை, அடுத்த தலைமுறை நிறையா இருக்குது. அது போதை மாஃபியா இருக்காங்க, எல்மென்ஸோட சாம்ராஜ்யம் மட்டும் கேட்குறேன், அது ஃபுல்லாகவே க்ளோஸ்ட் ஆகுது. இல்லை, எல்மென்ஸோ சாம்ராஜ்யோட முடிச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய காதலிகள் இருக்காங்கல்ல, 5 காதலிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க, உறுதி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காதலிக்கும் வந்து ஒரு மெக்சிகோவில் மட்டுமே 5, மெக்சிகோவில் மட்டுமே 5 இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு காதலிக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருக்காங்க. இப்போ அந்த 5 பேரும் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, மெயின்டைன்னா இந்த மாதிரி தொழில் ரீதியாக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம். 2வது, அடுத்த லீடராக வரக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் இருந்தாங்க அவருக்கு அடுத்த இடத்துல, அவங்களுக்குள்ள இப்போ ஒரு மோதல் இருக்கும். இப்போ இந்த போதை சாம்ராஜ்யம் முடிஞ்சு போனது அப்படி முடியலன்ற விஷயத்தை தாண்டி அடுத்த தலைவர் யாருன்றதுல உள்ள இவங்களுக்கு நடக்கும் இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு மோதலாக மெக்சிகோவில் இருக்கும். இப்போ அடுத்தடுத்த நாட்களில் வந்து அந்த விஷயந்தான் பேசக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து மெக்சிகோவில் இந்த அளவுக்கு இறங்கி அவனை அட்டாக் பண்ணி பிடிக்கணும், இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆளை வந்து சர்வதேச குற்றவாளி அறிவித்து அவன் கதையை முடிக்கிறதுக்கு இத்தனை கோடி டிக்ளேர் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது வந்து உலகத்துக்கே அமெரிக்கா வந்து போதையில் இருக்கக்கூடிய போதை விஷயத்தை கையாளக்கூடிய உலக அளவில் போதை புழக்கம் இருக்கக்கூடிய நாடுகள், உலக நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையாக தான் அதை பண்ணியிருக்கு. மற்ற நாடுகள் வந்து இதை வந்து பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களை வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, பொருளாதார தடை எதுவுமே. ஏன்னா அது ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப அந்த நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது அப்படிங்க. ஆனால் அவர்கிட்ட மட்டுமே 50,000 கோடிக்கு அசைய சொத்துக்கள் இருக்குது. இந்தியாவில் வந்து தொழிலதிபர்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து எடுத்துன்னு வந்து பொதுவில் வச்சா நம்ம மத்திய அரசுடைய பட்ஜெட் வந்து இப்போ அடுத்த 20 ஆண்டுக்கு போடலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது குறிப்பிட்ட ஆளுங்கிட்ட போய்ட்டு பணம் சேர்ந்துச்சுன்னா இப்படி தான். அந்த நாடு அந்த பணம் சேர்ந்தனால அந்த நாடு சுபிட்சமாக இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை, அந்த நாடுக்கு இவர் ஃபைனான்ஸ்லாம் பண்ணி பட்டுவாடா பண்ணுற கதெல்லாம் எதுவும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் வந்து எல்லாமே அரசாங்கத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தொழிலதிபர் இருக்காங்க, தொழிலதிபருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம். மெக்சிகோ அதில் பண்ணலை. போதை விஷயம், அந்த மாதிரி விஷயத்த வந்து ஓப்பனாக வந்து எந்த நாடுமே டிக்ளேர் பண்ணாது, மறைமுகமாக இருக்கும். எல்லா நாட்டிலையுமே இருக்கும். அது நான் உன்னை கவனிக்கிறேன், நீ என்னை கவனிச்சிக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் உன்னை கண்டுக்காம விட்டுறேன், நீ இவ்வளோ கூடுன்றதெல்லாம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இல்லாமலாம் இவ்வளோ நாள் வந்து இல்லைன்னு அதான் உங்களுக்கு முதல்ல சொன்ன பாருங்கள். போலீஸில் வந்து வேலைக்கு சேர்றான்னு பார்த்தேங்க. இங்கே வந்து இங்கே வந்து ராணுவம் பிடிக்க முடியாமல், போலீஸ் பிடிக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிட்டு. இல்லை, இவர் இன்டெலிஜென்ட்டாக இருக்காரா, இல்லை அந்தளவுக்கு மெக்சிகன் ராணுவம் போலீஸ் இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கா? அப்படி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுது. ஏன்னா இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கான்,
நாடும் ரொம்ப வறுமையான நாடு. ரெண்டாவது வந்து யாருன்னா போயிட்டு அவனை பிடிக்க போகிறாங்கன்னா லோக்கல் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கலாம், ஒரு ஒரு எஸ்பி அந்த நாட்டில் என்ன மொழியோ தெரியல லெவலில் போகிறான்னு வச்சுக்கலாம், போகிறவனுக்கு ஒரு பெரிய தொகை, இராணுவத்துக்கு ஒரு பெரிய தொகை எல்லாம் கொடுத்தா ஏன் உள்ளே போக போகிறாங்க? வாங்காதவன் போவான், வேறு விஷயம். வாங்குறவன் போக மாட்டான்ல. அந்த மாதிரி வாங்குறவன் தான் இவனுக்கு ஸ்பையாக இருந்து அந்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தந்து ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு இவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த எந்த ஹெலிகாப்டர் மேலே நின்று வான் பண்ணுறான், சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஃபாரஸ்ட்டை. எல்லாமே கன் பாயிண்டில் இருக்காங்க. தனியாக மாட்டிக்கிட்டான், கூட ஒரு 5 பேர் எல்லாமே முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. கீழே குனிங்க ஃபயர் பண்ணோன்னு எல்லாமே கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. மேலே ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டர் கீழே ஏணி இறக்குறான், தூக்கிறதுக்கா இல்லை மொத்தமாக முடிக்கிறதுக்கானே ஒன்றுமே தெரியல இறக்குறான். இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஹெலிகாப்டரை ஒருத்தன் சுட்டு வீழ்த்துறான். ஒருத்தனா 10 பேரும் சுற்றிக்கிற இராணுவமே சதுரி ஓடுது. அங்கேருந்து தலைவரை சேஃப்டியாக கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பல முறை தப்பிச்சிருக்கான் காயங்களோட. இப்போ உங்களுக்கு அவருடைய மணி விழா, அதாவது 60வது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் வந்து மெக்சிகோவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ஒரு பெரிய கிளப்பில் எல்லாமே வேலைகள் நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் இப்போது இறந்துருக்குது. 60 வயசு வரைக்கும் மெக்சிகோவில் வந்து வாழ்ந்த ஒரு போதை கடத்தல் மண்ணை வந்து இவர் தான். இது என்னடி எல்லாமே வந்து 30 வயசு 35 வயசில் முடிஞ்சிருக்குது. இவருக்கு முன்னாடி இருந்தவரோட 35 வயசில் தான். 35 அதிகபட்சம் 30. காரணம் இவரோட நெட்வொர்க்கு யாரையுமே நெருங்க விடாத அளவுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதான். அதான் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு என்ன வியப்பாக பேசுகிறாங்கன்னா, பல உலக நாடுகளுக்கு போய் வந்திருக்காருன்ற ஒரு தகவல் வந்து பட்டுப்படாமல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக பல நாடுகள்லாம் இவர் போயிட்டு வந்திருக்காரு? என்ன காரணத்துக்கு? அப்ஸ்காண்டுக்காக போயிட்டு வந்திருக்காரா? என்ன காரணம்? தலைமறைவு ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து கேளிக்கை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி, மூணாவது வந்து பண்ட பரிமாற்றம். உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை என்கிட்ட கூட என்கிட்ட டீல் பேச போவாங்கள்ல, படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ரூபா நோட்டில் பாதி வச்சுக்கிட்டு மிச்சம் பொருள் தனியாக வந்துடும். அந்த மாதிரிலாம் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மெக்சிகோ கீழே தான் இருக்க நாடு வந்து கொலம்பியா. அதுக்கு உங்களுக்கு அந்த சரௌண்டிங்லாம் வெனிசுலா அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள். ஒரு நாடும் வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு காரணமாக எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. போதையில் வந்து பிளாக் பண்ணுற நாடு தான். அந்தளவுக்கு நாடு சின்ன நாடு தான், பெரிய நாடுலாம் கிடையாது. ஆனால் அதுக்கான போதை சாம்ராஜ்யம் இருக்குதுல்ல, அது பெரிய சாம்ராஜ்யம். உங்களுக்கு இங்கே மற்ற நாடுகளில் வந்து குறிப்பாக இந்தியாவில் கெஞ்சாலாம் கிடையாது இல்லை, அதை விட அதிகமாக அந்த போதைப் பொருள் அந்த நாட்டில் மட்டும் அதிகமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பொருள் அமெரிக்காவில் அதிகமாகிடுச்சு. அமெரிக்கா சீரழிச்சிச்சு சார். அதை பற்றி அதோடைய ஒரு இதில் படித்தேன் நான். அதை உபயோகம் பண்ணுறவன் வந்துட்டு ஒரு டான்ஸராக அவனை ஃபீல் பண்ணிட்டான்னா டான்ஸராகவே ஆகிடுவானா உடம்பு. ஸோ என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுவே அந்த தன்மையை கொடுத்துருவான். உடம்பு அந்த மாதிரி ஆகிடுமா, ரோபோ மாதிரி. அவன் கிட்டத்தட்ட 12 மணி நேரம். ரொம்ப ஒஸ்ட் இல்லை இது? வேற ஏதோ ஒரு சைக்கோ கிட்ட போயிடுச்சுன்னா இறந்து போயிருக்காங்களாம் பயன்படுத்தி. அதாவது உங்களுக்கு 12 மணி நேரம் அந்த போதை நீடிக்குமா, அந்த அளவு, குறிப்பிட்ட அளவு. இது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறான் இல்லையா, போட்டதுமே ஆற்று காலி, உடனே இறந்துருவோம். அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க அமெரிக்காவில். மெக்சிகோவில் வந்து உங்களுக்கு அந்த லெவல் தெரியும், அவன் அதிலே பழகிட்டவன். எவ்வளோ போட்டால் எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரியும். 12 மணி நேரம் தாங்குற அளவுக்கு போட்டு 12 மணி நேரம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து அதை ஃபுல் பண்ணிப்பான். ஒரே இடத்துல போட்டு நிறைய பேர் செத்துருக்காங்க. நரம்பு மண்டலம் மொத்தம் காலி, ஆள் வந்து செயல்பாடு போயிடும். அந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் வந்து அமெரிக்கா இது வரைக்கும் இது பண்ணதே இல்லை சார். இவன் அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து தகவல் வந்து இவனை பற்றி படிக்க மற்றவன்கிட்ட கேட்க நிறைய விஷயங்கள். உலகளவில் வந்து இந்த துப்பாக்கி சந்தை இருக்குல்ல, அதுக்கும் இவன் வந்து பெரிய டான் நடந்திருக்கான். இது வெளியே தெரிஞ்சது போதை. மெக்சிகோக்குள்ளேயே இருக்கிறியா இல்லை உலக துப்பாக்கி சந்தையிலே சார்? துப்பாக்கி சந்தைனா மிகப்பெரிய டிசைனர் அவன். துப்பாக்கியில் புதுசாக துப்பாக்கிகள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்லாம் டிசைனர். அது இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய துப்பாக்கிகள் இருக்கு இல்லையா, அதில் 1/3 மெக்சிகோவில் வழியாக தான் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட், அதாவது கொண்டு வந்து வைக்கிறது, இங்கேருந்து அனுப்புறது. அப்போ எப்படி தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் நடந்தது, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது. துப்பாக்கி சந்தை 2வது, போதை சந்தை 1வது. வெளி உலகத்துக்கு வந்திருக்கிற விஷயம் வந்து போதை சந்தை தான். துப்பாக்கி சந்தை விஷயம் இன்னும் வரல. இப்போ அமெரிக்காவுடைய பார்வைக்கெல்லாம் படாமலாம் இருக்காது. அது ஒரு விஷயமா இறங்கி அமெரிக்கா அடித்தா அடுத்த டீம் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்து கொஞ்சம் வைக்க. நன்றி சார். நன்றி சார்.